பயிற்சி 7.2ல் 10வது வினா என்ன கேட்குறாங்கன்னா x² - y² = r² மற்றும் xy = c² என்ற வளைவரைகள் செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் என காட்டுக அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு c, r ஆகியவை மாறிலிகள். இரண்டு வளைவரைகள் செங்குத்து அப்படின்னா அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி. அதுக்காக நம்ம இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு இரண்டு வளைவரைகள் செங்குத்து அப்படின்னா கட்டுப்பாடு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா m1 m2 = இரண்டு வளைவரைகள் செங்குத்து அப்படின்னா கட்டுப்பாடு என்ன அப்படின்னா m1 m2 = -1. இதை மட்டும் நம்ம நிரூபித்தா போதுமானது. அப்போது m1 m2 கண்டுபிடிக்கணும்னாவே வெட்டுப்புள்ளி வேணுமே அப்படின்னா வெட்டுப்புள்ளி அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், வெட்டுப்புள்ளி நாமளே ஒரு புள்ளியை அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணிவிட்டு m1 m2 கண்டுபிடிக்கலாம். முதல்ல வளைவரைகள் எழுதிக்காங்க. வளைவரைகளின் சமன்பாடு x² - y² = r². இது ஒன்று வச்சுக்கலாம். ரெண்டாவது xy = c². இது ரெண்டாவது வளைவரை. நம்ம என்ன செய்யலாம், வெட்டுப்புள்ளியை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வெட்டுப்புள்ளியை ஒரு வெட்டுப்புள்ளி x1, y1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். வெட்டுப்புள்ளி x1, y1 என்க அப்படின்னு சொல்லிடுங்க. வழக்கம் போல் m1 கண்டுபிடிக்க சமன்பாடு 1ஐ x-ஐ பொறுத்து வகையிட்டோம்னா என்னாகும், சமன்பாடு 1 2x - 2y y' = r² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. நம்மளுக்கு y' தான் வேணும். y' தான் வேணும். அதனால் இந்த -2y y' தான் கமிச்சிட்டோம்னா 2y y' = 2x அப்படின்னு கிடைக்கும். அப்போ y' = 2x/2yன்னு சொல்லிடலாம். 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா y' என்ன, x/y. அப்போ m1 முதல் வளைவரையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சாய்வு m1 என்ன அப்படின்னா y' at வெட்டுப்புள்ளி x1 y1. வெட்டுப்புள்ளியில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா என்ன வருது, -x1/y1 அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் இரண்டாவது வளைவரையை வகையீடு செய்கிறோம். 2ஐ x-ஐ பொறுத்து வகையிட்ட என்ன வருது பார்த்தீங்கன்னா இது UV இல்லையா, இரண்டு சார்புகளின் பெருக்கல். அதனால் முதல்ல x அப்படியே வச்சுக்கிட்டு y வகையீடு செஞ்சால் y' ப்ளஸ் y அப்படியே வச்சுக்கிட்டு x வகையீடு செஞ்சால் 1 = c² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. நம்மளுக்கு y' வேணும். அதனால் xy' = -y அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ y' = -y/x அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது இது என்னது, m2 இரண்டாவது வளைவரையிலிருந்து கிடைச்ச வைக்கல். m2 என்ன, y' at வெட்டுப்புள்ளி x1, y1 that is -y1/x1 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது m1 m2 ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ m1 m2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். m1 × m2 மதிப்பு என்ன வருது, m1ஓட மதிப்பு பார்த்தீங்கன்னா -x1/y1, m2ஓட வேல்யூ -y1/x1. இது கேன்சல் ஆகிடுது. m1 m2 m1 வேல்யூ y' ப்ளஸ் x/yங்கிறதுனால ப்ளஸ் x1/y1 தான், -x1 கிடையாது. அதனால் இங்கே என்ன வந்திருக்கும், ப்ளஸ்ஸு. ஸோ m1 m2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, m1 m2 = ஃபைனலி -1 அப்படின்னு கிடைக்குது. m1 × m2 = -1. ஸோ இந்த நிபந்தனையை நிறைவு செய்கிறதுனால நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், இரண்டு வளைவரைகளும் செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிடலாம். செங்குத்தாக வெட்டிக்கொள்கிறது. அவ்வளோதான். வீடியோல ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.